ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சங்கீதா. இது தினத்தோறும். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு வெயிட் லாஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது வெயிட் லாஸ் ட்ரிங்க் மேக் பண்ண போகிறோம். இது ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படிங்கிறத விட ஒரு மேஜிக் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உங்கள் உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள், அங்கங்கே பிதுங்கி இருக்கிற சதைகளெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து, அதாவது எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாக்கிங், அந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணுறக்கெல்லாம் டைம் கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் போனால் சாயந்தரம் நம்மளுக்கு எதுக்கும் டைம் கிடையாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரிங்க்கை வந்து நீங்கள் குடிக்கலாம். அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் அதுக்கு தான் நம்ம குடிக்கிறது. இந்த ட்ரிங்க் செம்ம மேஜிக்காக உங்கள் உடம்புல வேலை செய்யும் 100%. இது வந்து எப்படி மேக் பண்ணுறது, இது எப்படி குடிக்கலாம், எந்த டைமில் குடிக்கலாம், யார் குடிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. அதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நம்ம கஷ்டப்படுவோம் வெயிட் லாஸ் பண்ணுறக்கு. வெயிட் ஏற்றுறது சீக்கிரமாக வந்து அதிகமாக குண்டாயிடுவோம் சீக்கிரமாக. ஆனால் வெயிட் குறைக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்கெல்லாம் எடுக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து வெயிட்டை குறைச்சிடலாம். அந்த வகையில் அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். இது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கடைசிக்கு ஒரு முறையாவது குடிக்கணும், இல்லைனா ஒரு 2 முறை குடிக்கலாம் இந்த டீயை. அதாவது அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பராக உங்கள் உடலில் இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உங்கள் கொலஸ்ட்ராலையும் உடனடியாகவே இது வந்து குறைச்சிரும். உங்களுக்கு நார்மலாக வந்து நீங்கள் ஒரு இடையில இருக்கீங்க அப்படின்னா, ஒரு வெயிட்டில் இருக்கீங்கன்னா அதை வந்து கரெக்டாக சீராக வச்சுக்கிறக்கும் வந்து இது ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அப்படியே வந்து அதே வெயிட்லேயே வந்து மெயின்டைன் ஆக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா அதில் தொப்பையை வந்து நம்ம ரொம்ப எளிமையாக குறைக்கிறதுக்கு இந்த டீ ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான முறையில் உங்களுக்கு சாப்பிட்ட ஃபுட்டை டைஜஷன் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து எந்திரிச்சதையும் நம்ம டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இதை குடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப குடிக்க முடியாமலாம் இருக்காது, ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இதை நம்ம எப்படி மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம சேர்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து இன்றைக்கி இது கூட நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். நம்ம மலை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சொல்லுவோம்ல, அந்த பவுடர் தான் நான் இது கூட இப்போ நான் சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன், ஒரு டம்ளர் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுதான் அதோட அளவு. இப்போ இந்த நெல்லிக்காய் பவுடர் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தனியாக வந்து நம்ம ஹேர் பேக்கெல்லாம் போகிற நெல்லிக்காய் பவுடர் வேறையாக இருக்கும். நீங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி நெல்லிக்காய் டீ போடுறதுக்குன்னு கேட்டாலே உங்களுக்கு ஒரு நெல்லிக்காய் பவுடர் டப்பாவில் தருவாங்க. ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரியோ இல்லை டப்பாலையோ தருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆக்சுவலாக டீ போடுறதுக்குன்னே இருக்குது தனியாக நெல்லிக்காய் பவுடர். அந்த மாதிரி வந்து வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நெல்லிக்காயை வாங்கி கட் பண்ணி நிழல்ல காய வச்சு லைட்டாக வந்து உரலில் தட்டிடுங்க. அம்மிலேயோ உரலையோ தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிங்க அப்படின்னா நல்லா பொடி நல்லா மிக்ஸ் ஆயிரும். இது கூட சுக்கு வேணாலும் ஒரு துண்டு வச்சு நீங்கள் வந்து பொடி பண்ணி நீங்கள் வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் ஆக்சுவலாக சுக்கு சேர்த்துருப்பாங்க. ஆக்சுவலாக நான் குடிக்கிறப்ப அதில் வந்து சுக்கோட ஸ்மெல் வந்தது. அதனால் கண்டிப்பாக சுக்கு சேர்த்துருப்பாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி டீக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி பவுடர் தான் தருவாங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். நான் வந்து பெரிய டம்ளரில் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளராக வந்து கொஞ்சம் கம்மியாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் நான் சொன்ன மாதிரி காலையிலையும் நைட்டும் இந்த ட்ரிங்க் எடுத்துங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் முன்னாடி எடுத்துக்கங்க. நைட்டு தூங்குறப்ப குடிக்கிறீங்க அப்படின்னா நைட்டு வந்து அதாவது தூங்குறதுக்கு சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்குங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சாப்பிட்ட பிறகு எடுக்கிறத விட சாப்பிட்ட பிறகு ஒரு 11 o'clock அந்த மாதிரி குடிக்கலாம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பசியெல்லாம் கண்ட்ரோல் ஆகணும். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து காலையில் எந்திரிச்சதையும் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு தண்ணி குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து நான் வடிச்சிட்டேன். இது கூட வந்து நீங்கள் இதை அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து இதே லைட்டாக கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தெவுர்ப்போடு இருக்கும். அதனால் நான் லெமன்லாம் எதுவும் சேர்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து பனை கல்கண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பனை கருப்பட்டி அந்த மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பனை கல்கண்டு இருக்குல்ல அதுதான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். லைட்டாக சுக்கு, லைட்டாக அந்த நெல்லிக்காயோட அந்த துவர்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பனஞ்சக்கரை இருக்குதுல்ல, கல்கண்டோட அந்த இனிப்பு போட்டு குடிக்கிறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா உங்களுக்கு காலையில் ஒரு காஃபியெல்லாம் குடித்த அந்த புத்துணர்ச்சி அதை விடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக தொப்பையை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்கெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா பெருசாக நம்ம வந்து கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ்க்குன்னு டைம் நம்மளால் ஒதுக்க முடியல, வாக்கிங் போக முடியல, எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இல்லை இது
கூடயே நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் ஒரு எக்ஸசைஸோ பண்ணிங்க அப்படின்னா அது ரிசல்ட் டக்குன்னு வந்துடும் நம்மளுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இதை குடிச்சிட்டு வந்துட்டு அப்படியே பெரிய பாக்ஸில் ஒரு பிரியாணி சிக்கன் பிரியாணி வச்சு விளாசிட்டோம் அப்படின்னாலாம் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகாது. நம்மளுக்கு வந்து இது குடித்தாலே கொஞ்சம் பசியோட இது கம்மியாக இருக்கும். ரொம்ப போட்டு வயிறு இழுக்கும் தெரியுமா, அந்த பசி அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அதுக்காக தான் நம்ம இந்த ட்ரிங்க் குடிக்க, அதுக்குன்னு பசியே ஆகாது. ஆனால் அப்படிலாம் ஆகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக நம்மளுக்கு கரெக்டாக நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அந்த மாதிரி ஃபுட்டு வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஃபுட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் வந்து காலையில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா காலையில் வந்து ஓட்ஸ் கஞ்சி அந்த மாதிரி குடிக்கலாம். ஒரு 11 o'clock ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். மறுபடியும் மத்தியானம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக ரைஸ், நிறைய காய் கீரை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நைட்டு 2 சப்பாத்தி சாப்பிட்லாம். ஒரு 6 to 7 நீங்கள் நைட்டு டின்னரை முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். இதுக்கு பெருசாக நம்ம செலவு பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் போதும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும், அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.